ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பீர்களாக, தைரியமாய், சந்தோஷமாய், ஆறுதலாய் இருப்பீர்களாக. இந்த திங்கட்கிழமை காலையில் ஒரு புதிய வார்த்தையை ஆரம்பிக்கும் போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதனுடைய ஆரம்ப வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனம் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், மேலும் கடைசி நாளில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மனுஷர்கள் தற்பிரியராயிருப்பார்கள், செல்ஃபிஷ், பணப்பிரியராயிருப்பார்கள், வீம்புக்காரராயிருப்பார்கள், அகந்தையுடையவர்களாயிருப்பார்கள், என்னை யாரும் அசைக்க முடியாது, தூஷிக்கிறவர்களாயிருப்பார்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருப்பார்கள், நன்றி இல்லாமல் இருப்பார்கள், பரிசுத்தம் இல்லாதவர்களாயிருப்பார்கள். அந்த லிஸ்ட் நிறைய போயிட்டே இருக்கு. இட்ஸ் அ பிக் லிஸ்ட். நீங்கள் அதை வாசிக்கணும். கடைசி காலத்தில் உள்ள மக்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த வசனத்தை வாசி இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் பார்த்தீர்களானால், நான் பார்த்தேனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆகினால் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறதான நமக்கு அந்த காலத்தை வெல்லத்தக்கதான ஒரு வாய்ப்பு எங்கே கிடைக்கிறது என்று கேட்டால், வேத வசனங்களின் மூலமாய் கிடைக்கிறது. அதனுடைய 16ஆம் 17ஆம் வசனங்களில் வாசித்தீர்களானால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆல் காட்ஸ் வேர்ட் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ மனுஷன் எதுக்காக அருளப்பட்டிருக்கிறது? தேவ மனுஷன்கள் தேறினவனாய் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கிறதுக்காக. அப்போ தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? தேறினவர்களாக இருக்கணும், எந்த நற்கிரிகளையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். இது எப்படி ஏற்படும்? அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு, அவைகள் உபதேசத்துக்கு, வேத உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். கடிந்து கொள்ளுதல், வசனத்தை வைத்து கடிந்து கொண்டால், வசனம் உன்னை கடிந்து கொண்டால் அந்த வசனத்துக்கு செவி கொடுக்கணும். சீர்திருத்தலுக்கு, நம்மை சீர்திருத்தத்தக்கதாக இந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. நீதியை படிப்பிக்குதலுக்கு பிரயோஜனமானது. அப்போ தேவனுடைய வசனம் என்பது சும்மா தூக்கி எறியக்கூடியதில்லை. உன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏன் மிகுந்த சமாதானம் உண்டு? அவைகள் உபதேசத்தை கொடுக்கும், சரியான உபதேசத்தில் நம்மை நடத்தும், அவை நம்மை கடிந்து கொள்ளும், நம்மை சீர்திருத்தும், நம்மை நீதியை படிப்பிக்கும். நமக்கு இப்படிப்பட்ட வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் வைத்து தியானித்து அதன் வழி நடப்போமா? அப்படி நடந்தால், ஓ க்ளோரி டு காட், நாம் தேறினவர்களாக இருப்போம், எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர், உம்முடைய வசனத்தை நேசிக்க, தியானிக்க, வாசிக்க, அதில் நிலைத்திருக்க, அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், சீர்கெட்டு போன உலகத்தின் கால்வாதில் வந்திருக்கிறோம். அதில் நாங்கள் சுடர்களாய் பிரகாசிக்கத்தக்கதாக உம்முடைய வசனத்தை நேசிக்க, எந்த நற்கிரிகளையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்க, தேறினவர்களாக இருக்க எங்களுக்கு ஒத்தாசை முடியாது ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் இந்த நாளில் உடைய பிள்ளைகளாக இதை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்வேகத்தை, ஒரு வைராக்கியத்தை வசனத்தில் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தின் வழி நிற்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வசனத்தின் வழி நின்றால் நாம் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. God bless you again and again, and God bless you abundantly. Amen.